விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வயலில் இருக்கக்கூடிய மிளகாய், தக்காளி, கத்திரி அப்படிலாம் பயிர், இது மாதிரியான பயிர்களில் வெள்ளை ஈக்கள் அதிகமாக இருக்குது, இல்லை சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலை காஞ்சி போய் விளைச்சல் பயங்கரமாக பாதிக்குது அப்படின்னா, இந்த மருந்து அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக வெள்ளை ஈ மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை அடியோடு ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து அப்படின்னா இதை சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் இது எப்படி வேலை செய்கிறது, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், சரியான அளவு என்ன மற்றும் சந்தையில் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், இதோட பிராண்ட்ஸ் என்னென்ன விவரங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மருந்து பேர் என்னடா? பர்ஃப்ரோசின் 25% SC, இதுதான் இந்த மருந்தினுடைய பெயர். இந்த மருந்து பர்ஃப்ரோசின் இந்த மருந்து முதலாக 1981 ஜப்பானில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் 1990களில் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மருந்தை. இந்த மருந்து எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதான் பார்க்கணும். பர்ஃப்ரோசின் அப்படிங்கிறது கெட்டோனல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேதியியல் பொருளில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டது தான் இது. இது எப்படி வேலை செய்யும்னா, இன்செக்ட் க்ரோத் ரெகுலேட்டர். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்செக்ட் க்ரோத் ரெகுலேட்டர் அப்படின்னா இந்த பூச்சிகள் வளர்ச்சியை தடுக்கிற மருந்து. ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு பூச்சி மாறுது இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இது. கூடவே பூச்சிகளோட இனப்பெருக்கத்தை பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடும். இது பெண் பூச்சிகள் கருமுட்டை இருக்கு இல்லையா, இட திறனை குறைக்கிறது மற்றும் முட்டைகள் பொரிக்கிறத தடுக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும். மேலும் இது பூச்சிகள் வளர்ந்து அடுத்த நிலைக்கு செல்வதை தடுக்கின்றது. இதன் விளைவாக பூச்சிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிரும். கூடவே இது மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கான்டாக்ட் மற்றும் ஸ்டொமக் ஆக்ஷன், அதாவது மேலே பட்டாலும் இறந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா பூச்சி மேலே பட்டா இறந்துடும், இல்லைனா சாப்பிட்ற வேலையில் ஒருவேளை நம்ம மருந்து அடிக்கிறப்ப பூச்சிகள் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் உட்காந்து அந்த இலையை சாப்பிட்டு சாறு உறிஞ்சல் வேலையை பார்க்கும் இல்லையா, அந்த டைமில் இது சாப்பிட்டாலுமே இந்த பூச்சிகள் அப்படிங்கிறது இறந்து போயிடும். அடுத்ததாக எந்த பயிரில் என்னென்ன பூச்சிகளை இந்த மருந்து கட்டுப்படுத்தும்? நெல் பயிரை பொறுத்த வரைக்கும் புகையான், BPHன்னு சொல்லக்கூடிய புகையான், வெள்ளை முதுகு புகையான், பச்சை தத்து பூச்சி, இது எல்லாமே நெற்பயிரை பொறுத்த வரைக்கும் கட்டுப்படுத்தும். பருத்தியில் வெள்ளையி, ஒயிட் ஃப்ளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளையி, அபிடாஸ்ன்னு சொல்லக்கூடிய அசுனி, ஜாடிஸ், இந்த பூச்சிகளை பார்த்திங்கன்னா பருத்தியில் கட்டுப்படுத்தும். மிளகாய் பயிர் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிளகாயில் வரக்கூடிய இந்த மஞ்சள் சிலந்தி, இலைப்பேன், இது மாதிரியான நோய்களை கட்டுப்படுத்தும். மாம்பழம், திராட்சை, இது மாதிரியான பயிர்களுக்கு மெல்லிபக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாவு பூச்சிகள், அதையும் பூச்சி கொப்புளுங்கள் இதையும் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தும். மருந்து பயன்படுத்த அளவு டோசேஜ், அதாவது பார்த்திங்கன்னா 15 லிட்டர் டேங்குக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது, நெல் வயல்களாக இருந்தால் 30 to 40 ml பயன்படுத்தலாம். பருத்தியாக இருந்தது அப்படின்னா 40 to 50 ml, மிளகாய்க்கு 30 to 40 ml, மாம்பழம், திராட்சை, இது மாதிரியான பயிர்களுக்கு 40 ml-லேருந்து 50 ml வரைக்கும் போதுமானது. ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 300 ml-லேருந்து 400 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும். 200 லிட்டர் நீரில், அதாவது பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து நம்ம இப்போ டேங்கரில் போட்டு அடிப்போம் இல்லையா, அதுமாதிரி அடிக்கிறதா இருந்தால் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எந்த நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னா, காலைல 10 மணிக்கு முன்னாடி அடிச்சிடணும். அப்படி இல்லைனா சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் மருந்து ஸ்ப்ரே அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். அதற்கிடையில் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் பாப்புலரான பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, டாட்டாவில் பார்த்திங்கன்னா டாட்டா அப்பிள்டூ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது, APPLAUDO அப்பிள்டூ. ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 330 ரூபாயிலிருந்து 380 ரூபா வரைக்கும் வரும் 1/4 லிட்டருடைய ரேட்டு. தனுக்காவில் தனுக்கா அப்பல் அப்படின்னு சொல்லி வரும், அதோடைய ரேட் 850லேருந்து 950 ரூபா வரைக்கும், அது 1 லிட்டர் பேக்கிங். அடாமாவில் பஹ்ரீனா அப்படிங்கிற பெயர்லேயும், பேயரில் பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டிஸ், FLOTIS அந்த ஒரு பெயர்லேயும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது எது கூட கலக்கணும் கலக்கக்கூடாத கம்பேட்டபிலிட்டி இஷ்யூன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது பார்க்கும் பொழுது கலக்கக்கூடியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது நவீனமான பூச்சிக்கொல்லிகள் எல்லாத்துக்கூடையும் கலக்கலாம். அசிபேட்டாக இருக்கட்டும், இமிடாக்ளோரிஃபைடு, தைமேத்தாக்சம் மற்றும் பூஞ்சான் கொல்லின்னு சொல்லக்கூடிய ஹெக்ஸானசோல், இது மாதிரி எல்லா மருந்துகளையும் நீங்கள் பார்த்திங்கன்னா கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். கலக்கக்கூடாதது அப்படின்னா காரத்தன்மை கொண்ட மருந்துகள், சுண்ணாம்பு கலவைகள் கொண்ட மருந்துகள் எதையுமே இது கூட கலக்கக்கூடாது. அடுத்ததாக இப்போ இந்த மருந்து அடித்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நாட்கள் கழித்து அறுவடை செய்யணும்? நெல், பருத்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து அடித்ததுலேருந்து 20 நாட்கள் கழித்து அறுவடை அப்படிங்கிறத பண்ணலாம். மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் 5 நாட்கள் கழித்து தான் நீங்கள் அறுவடை பண்ணலாம். திராட்சையை பொறுத்த வரைக்கும் 20 நாட்கள் கழித்து அறுவடை அப்படிங்கிறத பண்ணலாம்.
ஸோ இந்த மருந்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.